இரண்டு உழைக்கும் வர்க்கத்துக்கு ஏற்படக்கூடிய பிளவுகள், பிரிவினைகள், கருத்து முரண்பாடுகள், அரசியல் ரீதியாக புதிய தமிழகம் கட்சியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, நீங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதை எல்லாம் புரிந்து இந்த தேர்தலில் இந்த ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி 23ஆம் தேதிக்கு பிறகு இப்பொழுது வருவார்கள், பல பேர் வருவார்கள். 500 ரூபாய் கொடுக்க வருவார்கள், 1000 கொடுக்க வருவார்கள். எப்படி அவர்கள் கொடுக்க முடிகிறது? இங்க இருக்கக்கூடிய மலைகளை உடைக்கிறார்கள், ஆறுகளிலே இருக்கக்கூடிய மணல்களை அள்ளுகிறார்கள், அரசாங்க திட்டத்தை 190% அவர்களே எடுத்துக் கொள்கிறார்கள், ரோடு சரியாக போடுவதில்லை, அரசாங்கத்துடைய பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு 5 ஆண்டுக்கு ஒரு முறை உங்களிடத்திலே வந்து நாங்கள் 300 கொடுக்கிறோம், 500 கொடுக்க உங்களை எல்லாம் விலை பேச வருகிறார். நாம் இன்று நம்முடைய ஓட்டுக்களை விலை பேச அனுமதித்து விட்டால் அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கு உங்களை அவர்கள் நிச்சயமாக சந்திக்க வரமாட்டார்கள், சந்தித்து உங்களுக்கு தொண்டாட்ட வரமாட்டார்கள். நான் 2011 முதல் 16 வரையிலும் இந்த பகுதியை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய நேரத்தில் அது ஆட்டோ ஓட்டுநர்களாக இருந்தாலும் சரி, வேன் ஓட்டுநர்களாக இருந்தாலும் சரி, விவசாயிகளாக இருந்தாலும் சரி, இந்த பகுதியில ஒரு குளத்தை தூர்வாருவதற்கு பிறகு அந்த குளத்து மண்ணையெல்லாம் சூறையாடுவதற்கு திட்டமிட்ட போது நான் ஓடோடி வந்து அந்த குளத்தை எல்லாம் பாதுகாக்க குளத்தை எல்லாம் நீங்கள் அறிவீர்கள். 2011, 16 வரையிலும் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில ஒரு பகுதியில ஒரு குளத்து மண்ணை கூட நான் அள்ள விடல. எந்த ஆற்றிலையும் மணல் அல்ல, எந்த பாரிகளும் சட்டவிரோதமாக நடைபெறவில்லை, சட்டத்துக்கு புறப்பாக எந்த பாரி நடத்தவில்லை.